உங்களுக்கு ஸ்வேதாவை தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்னா அவ கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க தாராளமா அவ கூடயே வாழலாம். நான் எந்த விதத்திலயும் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். நம்ம குழந்தைய மடியிலையும் உங்களை நெஞ்சிலையும் சுமக்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். உங்க ஞாபகத்தோடவே நான் என் காலம் முழுக்க வாழ்ந்துருவேன். ஆனா ஸ்வேதாவும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், அதுதாங்க எனக்கு சந்தோஷம். நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், அது கூட உங்களுக்கு நேரம் கிடைச்சு உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ வந்து ஒரு தடவை நம்ம குழந்தை முகத்தை பார்த்துட்டு போங்க. ஏன்னா நீங்க தான் அப்பாங்கிறது நம்ம குழந்தைக்கு மறந்துடக்கூடாதுல்ல. நம்ம குழந்தைய மடியிலையும் உங்களை நெஞ்சிலையும் சுமக்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். நான் அப்பா கிட்ட பேசி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அதை வாங்கி தரேன். நான் உங்களை எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லம்மா இல்லம்மா இல்லடா இல்லடா சுச்சோ யாரும்மா யாரு இல்லடி தங்கம். இல்ல 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 இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. முகுந்தன் முகுந்தன் குழந்தை எப்படி அழுதுட்டு இருக்கா, அது கூட உங்க காதுல விழாம நான் இங்க வந்து உட்கார்ந்தது கூட உங்களுக்கு தெரியாம அப்படி என்னங்க உங்களுக்கு யோசனை? என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உங்க ஞாபகம் எல்லாம் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல சித்ரா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்துட்டு ஒரு குழந்தைக்கும் தாயாக்கிட்டு உங்களுக்கு ஸ்வேதா தான் பிடிச்சிருக்குன்னா அவ கூடவே வாழுங்கன்னு எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டா. உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்னு சொன்ன அவளுக்கு எவ்வளவு நல்ல மனசு. எனக்காக சித்ரா எவ்வளவு தியாகம் பண்ணிட்டா. இப்ப கூட அவங்க அண்ணன் சொல்லியும் கேட்காம வெளியே. முகுந்தன் என்ன பேசுறீங்க நீங்க? உங்க அப்பா உங்களுக்கு பணம் கொடுக்காம நடு ராத்திரியில வெளியில துரத்தி விட்டு இங்க வந்தப்போ நான் தானே உங்க மேல அன்பு காட்டினேன், சித்ரா இல்லையே. அந்த குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்க. நான் தானே சித்ராவை கூட்டிட்டு வந்து கேஸ வாபஸ் வாங்க வச்சேன். அப்ப கூட ஏன் அன்பை புரிஞ்சுக்காம அவ பேசுனத பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க முகுந்தன், உங்களுக்காக எங்க அப்பா அவர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு விஆர்எஸ் எழுதி கொடுத்திருக்காரு. நாளைக்கோ மறுநாளோ பணம் வந்துரும். மாப்பிளைக்கு முழு பணத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. நீங்க அந்த பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு கௌரவமா என் கூட குடும்பம் நடத்துவீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு சித்ரா ஞாபகம் வருதா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல பேசாதீங்க. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கைக்காக மட்டும் இல்ல என் வாழ்க்கைக்காகவும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க செஞ்ச ப்ராமிஸ காப்பாத்தாம சித்ராவை பத்தி பேசுனீங்க. ஸ்வேதா, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஆவன், அப்படிதான் டென்ஷன் ஆவன். அவள மாதிரி எல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சித்ரா சென்டிமெண்டா பேசிட்டான்னு மறுபடியும் அவளை தேடி போனீங்க, உங்களை கொலை பண்ணிட்டு நானும் செத்துருவேன். எதுக்கும் தயங்க மாட்டேன்.